Hey guys, welcome back to the channel. So, if you're the first time watching, my name is Preeta. I make beauty, lifestyle, and travel contents. போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து டைட்டிலே பார்த்துருப்பீங்க மணாலி போகிறோம். ஸோ டெல்லி ரீச் ஆகிட்டு ஃபஸ்ட் மார்னிங் ரீச் ஆகிட்டு இப்போது சாப்பிட வந்துட்டுருக்கோம். சாப்பிட்டு இன்றைக்கி ஃபுல் டே ட்ராவலில் தான் போவோம். ஐ மீன் நைட்டு தான் வந்து ரீச் ஆகும். ஸோ லைக் ட்ராவல் மோஸ்ட்டாக எதுவுமே நடக்காது, அதனால வந்துட்டு நான் எதுவுமே காட்டலை உங்களுக்கு. அண்ட் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சுன்னா காட்டுறேன். இது இப்போ வந்து சாப்பிட வந்திருக்கோம். ஒரு லைக் டெல்லி தாண்டி வந்துட்டோம், பஞ்சாப் போகிற ரூட்டில் வந்து சாப்பிட வந்திருக்கோம். இது பேசலாம். திஸ் இஸ் த பிரேக்ஃபாஸ்ட் ரைஸ், ஆலு பராதா, சாலட். இது வந்து அந்த ஒயிட் பட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் அதை அப்படியே லைக் அப்ளை பண்ணி சாப்பிடுவோம். நல்லா தான் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போது திரும்ப ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக டெல்லியிலேருந்து மணாலி வந்துட்டு ரொம்ப தூரம், ஆக்சுவலாக 500 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே. ஸோ அரவுண்ட் இன்றைக்கி ஒரு ஃபுல் டே எடுத்துரும். ஸோ போகிறதுக்கு நம்ம கேப் புக் பண்ணியிருக்கோம், அதில் தான் போயிட்டுருக்கோம். வேறு ஏதாச்சும் வழியாக வரீங்கன்னா சண்டிகர் ஏர்போர்ட் வழியாக ரீச் பண்ணலாம். பட் வந்துட்டு அகெயின் சண்டிகர் ஏர்போர்ட்டில் வந்துட்டு சென்னை டு லைக் சண்டிகர் ஸ்ட்ரைட்டாக எதுவுமே இல்லை. எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நடுவில் 6 hours ஹைதராபாத்தில் லே ஓவர் அந்த மாதிரி. நம்ம பார்த்த டைமிங்லையும் எதுவும் இல்லை. இந்த டெல்லி மட்டும்தான் டைரக்ட் இருந்துச்சு, கொஞ்சம் டைமிங்லேயும் இருந்துச்சு. ஏர்லி மார்னிங் வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு நைட்டு லேட் ஆகும் ரீச் ஆகிறதுக்கு. ஆக்சுவலாக நாங்கள் மணாலி ஸ்ட்ரைட்டாக போகல, கசோல் போகிறோம் ஃபர்ஸ்ட்டு. கசோலில் வந்துட்டு அரௌண்ட் நைட் ஒரு 9 அந்த மாதிரி ரீச் ஆகிட்டு டின்னர் பண்ணுற மாதிரி தான் பிளான் இப்போதைக்கு. ஸோ மோஸ்ட்டாகவே ட்ராவலில் தான் போவோம் இன்னைக்கு ஃபுல்லாக. ஏதாச்சும் வந்து டிஃப்ரெண்ட்டாக நடந்துச்சு அப்படின்னு நான் காட்டுறேன். ஏன் இந்த கிட்ட பிளான் இருக்குன்னா டெல்லியில் வந்து குளிர் அதிகமாக இருக்கு. ஒரு இறங்குனதும் 19 degrees. நம்ம ஊரில் நல்லா 30-40 இருந்துட்டு இங்கே ஒரு 19 டிகிரினாலும் அப்படியே ஆயிடுச்சு. பட் வந்து நான் ஸ்வெட்டர் போடலை, ஏன்னா ஏசியில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால நான் ஸ்வெட்டர் போடலை. நல்லா தான் இருந்துச்சு. கலைக்க மாட்டேங்கிறேன், கையிலே வச்சுருக்கேன். ப்ளீஸ் லஸ்ஸி வாங்கியிருக்கோம், நல்லா இருக்கு. ஆக்சுவலி என் வாழ்க்கையில நான் ஃபர்ஸ்ட் டைம் லஸ்ஸி குடிக்கிறேன். சின்ன வயசுல குடிச்சிருப்பேன், எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு நினைவு இருந்து லஸ்ஸி குடிக்கிறேன். ஃபார் லன்ச் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே. நான் நெக்ஸ்ட் டே எழுந்து கொஞ்சம் ரெடிலாம் ஆகிட்டேன். நேற்றுக்கு வந்து அதுவும் 4 டிகிரி. எதுலே பார்க்கல அவ்வளோ குளிர் இருக்கும்னு. பிகாஸ் வந்து நான் வந்து லைட்டாக தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். டெல்லியில் இருக்கும் போதே வந்து 18 டிகிரின்னதும் நம்ம ஏசி போட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு தாண்டி அந்த சண்டிகர் அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் வெயில் அடிச்சிது. ஸோ நான் நினச்சேன் அவ்வளோ குளிர் இருக்காதுன்னு. பட் ஹிமாச்சல் பிரதேஷ் ஒன்ஸ் என்டர் ஆனதுக்கப்புறம் சரியான குளிர். இப்போ நான் வந்து வெளியே நின்று பேசிகிட்ருக்கேன். இட்ஸ் 8 AM இந்த மார்னிங். தெரியுதா? கேமரா கேப்சர் பண்ணதான்னு தெரில. ஒரு செம்ம குளிர். ஒரு என்னால் வந்துட்டு நிற்கவே முடியல. இப்படி கிடுக்கிட்டு ஆடிட்டே இருந்தேன் நான். அதுக்கப்புறம் ரூமில் வந்து ஹீட்டரும் இல்லைன்ட்டாங்க. ஹீட்டருக்கு வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க இங்கே. அப்புறம் பார்த்தா சரி ஓகே, ஒரு 500 பே பண்ணி நாங்கள் வந்துட்டு ரூமில் ஹீட்ரு போட்டோம். அதுக்கப்புறம் தூங்கவே முடிஞ்சுது. இல்லைனா அதுக்கு முன்னாடி தூங்கவே முடிஞ்சிருக்காது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் வந்து என்னோடய ரூம்லேருந்து வியூ காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த ரூம் வந்துட்டு இந்த மெயின் அந்த ரோட்லேயே இருக்குது. கசோல்லேருந்து அப்படி போகிற ரோட் மெயின்லேயே இருக்கிறதுனால வந்துட்டு அந்த மெயின் சைடு வர்ற இடத்துல வந்து பார்வதி வேலி, அந்த ரிவர் ஓடுது, பார்வதி ரிவர். ஸோ வந்து எங்கள் டிரைவர் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் ரூம்லேருந்தே பார்க்கலாம், மார்னிங் நான் காட்டுறேன் அப்படின்னாங்க. பட் எங்கள் ரூம்லேருந்து பார்த்தா லைக் பேக் சைடு வியூ பார்த்தா ஃபுல்லாக மவுண்டன். நான் உங்களுக்கு வியூ காட்டுறேன். இங்கே பாருங்கள், ரூம் பேக் சைடில் மவுண்டைன். என்னால் அப்படியே இதுலேருந்து இதுவே பண்ண முடியல, கையெல்லாம் நடுங்குது. வியூ செம்மையாக இருக்குது. எனக்கு எப்படி குளிருது, எக்ஸைட்டடாக இருக்குது. நான் வந்து உள்ளே ஒரு லேயர் தேர்மல்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே இந்த டர்ட்டில் நெக் போட்டிருக்கேன். பேண்ட்ஸும் அதே மாதிரி தான். ஆனாலுமே குளிருது. அது கையை வந்து ரொம்ப அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுது. கைக்கு தான் ஏதாச்சும் வாங்கி போடணும் ஆக்சுவலாக.
கைக்கு வந்து அந்த வார்மர் மாதிரி ஏதாவது வாங்கி போடணும், ஹேண்ட் வார்மர், இல்லைன்னா முடிஞ்சிடும் ஜோலி. இது மறக்காமல் வாங்கணும். இன்னொன்று நீங்கள் வந்துட்டு டெல்லியிலேருந்து மணாலி வரீங்க அப்படின்னா வந்துட்டு பி ப்ரிப்பேர்ட். பிகாஸ் வந்துட்டு அது வந்து ஒரு ஃபுல் டே ட்ராவல். நம்ம இங்கேருந்து மதுரை, சென்னையிலேருந்து மதுரை போகிற மாதிரி ஒரு ட்ராவல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ நாங்கள் வந்து 2 பேர் தான் வந்ததுனால என்ன பண்ணோம், கேப் புக் பண்ணோம். நாங்கள் என்ன நினச்சோன்னா, பஸ்ஸில்னா ஆக்சுவலாக ஒரு பிக்கப் பாயிண்ட் ஒன்று இருக்குது, அங்கே வந்துட்டு அங்கே பிக்கப் பண்ணிப்பாங்க, அதோடு வந்துட்டு அந்த வெளியே விட்டுருவாங்க. ஸோ நம்ம வெளியே இருந்து நம்மளை கலெக்ட் பண்ண கேப் வரும், அதுக்கப்புறம் அப்படி வரணும். ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, நமக்கு கொடுத்த கேப் வந்து நம்மளுக்கு டெல்லியிலேருந்தே பிக்கப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு போவாங்க. ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா, ரொம்ப ஒரு 10 ஹவர்ஸ்க்கு மேலே ட்ராவலு. ஸோ வந்துட்டு பப்ளிக்கில் அந்த டிரான்ஸ்போர்ட்டில் போனோன்னா வாஷ்ரூம்க்கோ இல்லை திடீர்னு பசிச்சாலோ வந்துட்டு நடுவில் நிற்க முடியாது, ஒருத்தருக்காகவும் நிற்க முடியாது அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஸோ அதனால வந்துட்டு நாங்கள் வந்து கேப் ஒன்று ப்ரிஃபர் பண்ணோம். இன்னொன்று என்ன நினச்சோம்னா, 2 பேர் தான் இருக்கும், நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்துட்டு கேப் புக் பண்ணோம். ஆக்சுவலாக கேப் புக் பண்ணது ஒரு நல்ல சாய்ஸ் தான். பிகாஸ் நாங்கள் பாட்டில் அப்படி தூங்கிட்டு வந்துட்டோம், பிலாங்கிங்ஸ்லாம் வந்து பற்றி வரி பண்ணிக்க வேண்டிய கவலை இல்லாமல் இருந்தது. ஸோ நல்லா தூங்கி அந்த மாதிரி வந்தோம். இது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே இதை சூஸ் பண்ணோன்னா, எங்களுக்கு வந்து கசோலில் ஸ்டே பண்ணோன்னு ரொம்ப ஆசை எனக்கு பர்சனலாக. ஸோ கசோல் வந்துட்டு ஆக்சுவலாக இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சிட்டி. நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ நிறைய பேர் எப்படி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கன்னா, மணாலி போயிட்டு மணாலிலேருந்து அப்படி கசோல் சும்மா வந்துட்டு போவாங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு டேஸ் நிறையா உங்கள் கையில் இருக்குது, உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, டேஸ்லாம் எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா வந்து கசோலில் 2 days ஸ்டே பண்ணுங்கள். கசோலில் வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு பேக்கேஜ் அந்த மாதிரி எதுவுமே எடுத்து போக தேவையில்லை. ஒரு பைக் ரெண்டல் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஊர் அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கசோல் வந்து ஒரு சினிமேட்டிக்கான பிளேஸ், ஒரு ரொமான்டிக்கான சினிமேட்டிக்கான பிளேஸு. ஸோ நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து கசோலில் ஸ்டே பண்ணுங்கள். நான் வந்து ஆக்சுவலாக நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் கசோல் பற்றி. நான் வந்து இங்கே டூர் பேக்கேஜ் மாதிரி புக் பண்ணோம். அவங்கள்ட்ட கேட்டப்போ வந்துட்டு அவங்க வந்து கசோலா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கசோலில் யாரும் யூஸ்வலாக ஸ்டே பண்ண மாட்டாங்க அப்படி சொன்னாங்க. இல்லை, எங்களுக்கு கசோலில் ரூம் வேணும் அப்படி சொல்லி கேட்டோம். கசோலில் தான் இருக்கிறதுலே வந்துட்டு நிறைய ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது. கசோல் அப்புறம் மணிக்கரன் இது 2 இடத்துல ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வரீங்கன்னா மறக்காமல் கசோலில் வந்து சும்மா நீங்கள் எங்கேயும் சுற்றியெல்லாம் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு வந்து ஒரு பைக் ரைட் பண்ண பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு பைக் ஒன்று வாடகை எடுத்துகிட்டு நல்லா சுற்றி பாருங்கள். பைக் ஓட்டுவீங்கன்னா நல்லா சுற்றி பாருங்கள். பிகாஸ் வந்துட்டு இந்த ரோட்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு தனி ஸ்கில்ஸ் வேணும். நான் உங்களுக்கு வீடியோ ஒன்று போடுறேன். என் கையிலேருந்தே ஃபோன் கீழே விழுந்திருக்கும், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு ரோடு. நாங்கள் வர வழி ஃபுல்லாக ரோடு. ஸோ நீங்கள் வரீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து தனியாக வரலான்னு தான் நினச்சோம், பேக்கேஜ் எதுவுமே எடுக்காமல். பட் வந்து glad we took a package. பிகாஸ் வந்துட்டு இங்கே ரோட்ஸ் எல்லாமே ரொம்ப டஃப்பாக இருக்குது. டிரைவர்ஸ்க்கு வந்து ஸ்கில்ஸ் வந்து அவ்வளோ தேவை. ஸோ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா டிரைவர்ஸ்க்கு வந்து ஸ்கில்ஸ் சூப்பராக இருக்கணும். நீங்கள் அந்த மாதிரி பார்த்துட்டு டிரைவர்ஸ் புக் பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று வந்துட்டு நம்ம வந்துட்டு புக் பண்ணிக்கலாம் அப்படி பார்த்தோன்னா, கீழேயே புக் பண்ணோன்னு வைங்க, அவங்க வந்துட்டு இந்த ஹரியானா டிரைவர்ஸ் அந்த மாதிரி போர்டு வச்சு வந்தாங்கன்னா உள்ளே விட மாட்டாங்க. இந்த ஸ்பெஷலாக இந்த மவுண்டைன் ஏறுறதுக்கு அந்த போர்டு வேணும் உங்களுக்கு. இந்த லைக் ஹிமாச்சல் பிரதேஷ்க்குன்னு ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும், அப்போனா தான் விடுவாங்க. பிகாஸ் இங்கே இவங்க லோக்கலாக இவங்க ஓட்டுறாங்கல்ல, இவங்க மட்டும்தான் யூஸ்வலாக ஓட்டுவாங்க. கீழேருந்து வரவங்களுக்கு வந்து அந்த பாஸ் அதெல்லாம் தேவை. முக்கியமாக இந்த பாஸ் இந்த இதுக்கெல்லாம் தான் இந்த டூர் பேக்கேஜ் எடுக்கிறது. அவங்க மூலமாக எடுத்தோன்னா இன்னமும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் எடுக்கிறது. glad we took that. பிகாஸ் வந்துட்டு ரோடு ரொம்ப மோசமாக இருந்தது. அவர் ரொம்ப நல்ல ஸ்கில்ஃபுல்லான டிரைவராக இருந்ததுனால சூப்பராக ஓட்டினார். மற்றபடி நம்ம வேறு யாராச்சும் கூட்டிகிட்டு வந்தோம், ஓட்ட தெரியாதவங்களை கூட்டிகிட்டு வந்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க வர்றப்போ. அண்டு நான் எடுத்த டூர் அந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தா, இந்த ட்ரிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவங்க வந்து பேசிக்காக வந்து இந்த ஹிமாச்சல் பிரதேஷ் மட்டும் பண்ணுறவங்க, கசோல், மணாலி, ஷிம்லா அந்த மாதிரி பண்ணுறவங்க. ஸோ அவங்க வந்து பேசிக்காக இந்த இது மட்டும் பண்ணுறவங்க, அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். இந்த இன்னொரு விஷயம் நான் வந்து ஹோட்டல்ஸில் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, நான் தனியாக ஹோட்டல்ஸ் புக்கிங் பண்ணலான்னு இருந்தேன். தனியாக ஹோட்டல்ஸ் நான் புக் பண்ணுறப்போ வந்துட்டு இவங்க கிட்டவும் ப்ரைஸ் செக் பண்ணேன் எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹோட்டலுக்கு வந்து இவங்க வந்து ஒரு 4,000 3,500 அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, அந்த ஹோட்டல் வெப்சைட்டில் வந்து 5,000 மேலே இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவங்க கூட இந்த டூர் பேக்கேஜ் புக் பண்ணோன்னா இந்த மாதிரி லிங்க்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு வருது. அண்ட் அகெயின் நம்ம வந்துட்டு இந்த ஹீட்டருக்கு 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் ஹீட்டர் இல்லாமல் வந்து கண்டிப்பாக தூங்கியே இருந்திருக்க முடியாது. பிகாஸ் வந்து பிளாங்கெட்டுமே
சில்லுன்னு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு குளிர், கையெல்லாம் வெடைக்கிற அளவுக்கு ஒரு குளிர், எனக்கு அப்படியே நடுங்குது. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இன்றைக்கி கசோல் தான் ஆக்சுவலாக கொஞ்சம் பார்க்க போகிறோம். கசோலும் மணிக்கரனும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். கசோலில் வந்துட்டு நம்ம லைக் விசிட் பண்ணணும் அப்படின்ற பிளேசஸ் இருக்காது. அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சினிமேட்டிக்கான பிளேஸ். நம்ம வந்து இப்படி போகிற வழி ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டே போகிறது, அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் கசோல். ஸோ கசோலில் வந்துட்டு அந்த பார்வதி வேலி அந்த மாதிரியெல்லாம் சும்மா அப்படியே பார்த்துட்டு போகலாம். பார்த்துட்டு போயிட்டு ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் கொஞ்சம் ஏதாச்சும் இந்த மணிக்கரனில் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருந்தால் பார்த்துட்டு அப்படியே இன்றைக்கி மணாலி ரீச் பண்ண போகிறோம். ஸோ நான் ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் இவ்வளோ பேசுகிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிகாஸ் நான் கொஞ்சம் மணி அந்த விஷயம்லாம் விட்டுருப்பேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஸ்க்ரீன் மேலே போடுறேன், நான் சொல்லாட்டி கூட நீங்கள் வந்து பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் மை வீடியோஸ். ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும், நான் நிறைய வீடியோ பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகணும், உங்களை கூப்பிட்டு போகிறேன். லிட்ரலி லைஃப் சேவர் இது இருக்கிறதுனால தான் குளிர் கொஞ்சம் சேவ் ஆகுது. ரூம் பெருசாக ஒன்றும் இல்லை, இவ்வளோதான் ரூமு. அது பாத்ரூம், அவ்வளோதான். இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு வியூ இருக்குது. அந்த சைட்லேருந்து பார்த்தா இந்த மாதிரி டோர்ஸ் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே வியூவுக்காக வேணால் பே பண்ணலாம் இருக்கு, மற்றபடி ஓகேஷான ஹோட்டல் தான். செமையாக இருக்குது இந்த மவுண்டன்லாம். விட்டு வெளியே வந்தோம். அங்கே ஒரு பழம் ஏதோ ஒன்று இருக்குது, ஆனால் அது என்ன பழம் அப்படின்னு தெரியல. ஆப்பிளா? ஆப்பிள் இல்லை, ஆரஞ்சும் இல்லை. அந்த பெர்சிமான்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, வின்டரில் வருமே ஒரு ஃப்ரூட், அதுவா? சாப்பிட போகலாம். இதுதான் அந்த டைனிங் ஏரியா. நாங்கள் வர லைட்டு கூட போடல, அவங்க என்ன தூங்கிட்டு இருக்காங்க. இன்னும் எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் வந்துட்டு என்னடா இதுங்க காலையில் 9 மணிக்கு எழுந்து வந்து சோறு கேட்குதுங்க அந்த மாதிரி எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் மட்டும் எழுந்து பசிக்குது அப்படி சொல்லிட்டு வந்துட்டோம். பசிக்குது ரொம்ப. ஆனால் இந்த டைனிங் ஏரியா ரொம்ப அழகாக இருக்குது, நான் உங்களை காட்டுறேன். அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது வியூவும். இங்கேருந்து அந்த மவுண்டன் வெளியே தெரியும். இது அந்த ரோடு மேலேயே இருக்குன்னு நான் சொன்னேன்ல ஹோட்டல், அந்த ரோடு தான் இது. வண்டி போயிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். 1/2 hour கழிச்சு பூரி எல்லா இடத்துல வந்து கொடுத்துருக்கோம். எவ்வளோ நேரம்டா இது வர்றதுக்கு, 30 நிமிஷம் ஆடா இது வர்றதுக்கு. ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கு. பசியில் எது கொடுத்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் நிஜமாவே டேஸ்ட்டாக தான் இருக்குது. இங்கே எது வந்தாலும் நீங்கள் வந்துட்டு வந்து ஒரு 5-10 நிமிஷத்துல முடிச்சிருங்க, இல்லைனா வந்து சில்லுன்னு ஆகிடுது. அதில் வீடியோ கூட எடுக்க முடியாமல் கடகடதான் சாப்பிடுங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக முடிஞ்சது. சாப்பிட்டு ஆக்சுவலாக ரூம் வந்தோம். ஸோ ஒரு பாட்டில் வாங்கி அந்த தண்ணி கெட்டிலில் வந்துட்டு சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஸ்க் பாட்டில் மாதிரி கொண்டு வந்தோம். ஆக்சுவலி நீங்களும் வந்தீங்கன்னா இது மறக்காமல் எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி குட்டியாக, ப்ளஸ் வந்துட்டு இது கெட்டிலில் வந்துட்டு இந்த மாதிரி சூடு பண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. பிகாஸ் இங்கே தண்ணி எல்லாமே ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்குது. நார்மல் வாட்டர் எல்லாமே ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு வாட்டர் இருக்கிற மாதிரியாச்சும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கே போனாலும் ஹாட் வாட்டர் வாங்கி ரீஃபில் பண்ணிக்கோங்க. ஹாட் வாட்டர் மஸ்ட்டாக குடிங்க, இல்லைன்னா கண்டிப்பாக வந்துட்டு போயிடும், தொண்டை போயிடும், எல்லாமே போயிடும். சொன்னல அந்த ஹோட்டல் இதுதான், அந்த ரோடு மேலே. இங்கே பாருங்க, நம்ம ரூம்லேருந்து பார்த்தோம்ல அந்த மவுண்டைன் இது. இது லைக் மெயின் அந்த ரோடு போகிற ரோடு. கசோல் மார்க்கெட் ஏரியாவில் இருக்கோம். ஆக்சுவலாக இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே நாங்கள் வந்துட்டு இந்த ஹேண்ட் க்ளவுஸ்லாம் வாங்கலான்னு பார்த்தோம். பட் வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்குமா, வாங்குகிறோன்னா மணாலியில் வாங்க சொல்கிறாங்க. ஸோ ஒரு டிப் எல்லாருக்கும், கசோல் வந்தீங்கன்னா எதுவும் பெருசாக பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு எல்லாமே ரேட் அதிகமாக இருக்குமா. பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா மணாலியில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குருத்வாரா மணிக்கரனில் இருக்கிறது வந்துருக்கோம். இதில் வந்து ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் வரும். ஸோ பேசிக்காக இது அதுக்கு தான் ஃபேமஸ்.
இங்கே வரும்போது வந்துட்டு லைக் பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே வந்து தலையை வந்து மூடிட்டு வரணுமா. அதுதான் பேசிக்காக இதோட இது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நான் காட்டுறேன். ரிவரு இங்கே பாருங்க, ரிவர். ஓ மை காட். அது பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்ப்ரிங் அங்கே தெரியுதா, புகை அதுலேருந்து போகுதுல, அதெல்லாம் சுடுதண்ணி நேச்சுரலாகவே வந்து இருக்கிற ஹாட் ஸ்ப்ரிங். அது நான் பேசுறது கேட்குதான்னு கூட தெரியலையே. ஓ மை காட். அது அது உண்மையாகவே சுடுதண்ணி. அது வந்து நேச்சுரலாக இருக்கிற ஹாட் ஸ்ப்ரிங். அது எப்படின்னு எனக்கும் தெரில, ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அதுதான். ரிவர் ஃப்ளோ ஆகுது. இந்த நடுவில் இந்த சைடு பிரிட்ஜ் இருக்குது. இந்த சைடு பாருங்க, அப்படியே மிரட்டி விட்டுறது. இந்த பாருங்க, மேலே வந்து மவுண்டன். அந்த இடம் தெரியுதா, அந்த இடத்துல குளிக்கிறாங்க பாருங்க எல்லாரும். அந்த இடத்துல வந்து நேச்சுரலாகவே ஹாட் ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி. அது நேச்சுரலாகவே வந்து தண்ணி சூடாகவே இருக்கும். அதில் வந்து குளிப்பாங்க பசங்க எல்லாரும் குளிப்பாங்க அங்கே. இது வந்து ஒரு குருத்வாரா, ஒரு இது, அது பேர் என்ன, டெம்பிள். மேலே பாருங்க அப்படியே மவுண்டன். இங்கே இந்த வெயில் அடிக்கிறதெல்லாம் தெரியுது, பட் வந்து அந்த வெயில் வந்து எஃபெக்டிவாக இல்லை. ஜஸ்ட் அப்படியே அந்த கலர் மட்டும்தான் அப்படி இருக்கு. அதுவும் இங்கெல்லாம் தண்ணி சூடாக வருது. உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். அந்த அந்த குருத்வாரா அவரோட இதுவும் மட்டும் தான் இருக்குது சாமி கும்பிடுறதுக்கு. அண்ட் வந்து எல்லோரும் குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. நிறைய பேர் குளிச்சுட்டே இருக்காங்க. இங்கே இந்த சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் குளிக்கிறாங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் குளிக்கிறாங்க. எல்லோரும் குளிச்சுட்டே தான் இருக்காங்க. அண்ட் இங்கே எல்லாருமே வர்றது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான். இந்த ரிவர் ஓடுறத பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. மோஸ்ட்டாக அதுக்கு தான் வராங்க. உள்ளேயுமே யாரும் போய் சாமி அவ்வளோவா யாரும் கும்பிடலை, கொஞ்சம் பேர் மட்டும் கும்பிட்றாங்க. அண்ட் இங்கே வந்து இங்கே சாமி கும்பிட்றீங்கன்னா மறக்காமல் ஒரு ஷால் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. தலை கவர் பண்ணி தான் இருக்கணுமா. நான் பேசுகிறது எவ்வளோ கேட்குதுன்னு தெரில, பட் ஸ்டில் பேசுகிறேன். சூப்பராக இருக்குது. எவ்வளோ பார்த்தாலும் சலிக்கவே மாட்டேங்குது. நாங்கள் வந்துட்டு உள்ளே போய் சாமி பார்த்தோம். பிரசாதெல்லாம் கொடுத்தாங்க, டேஸ்ட்டாக இருந்துச்சு. குளிக்கிறீங்கன்னா தனியாக மென்ஸ்க்கு குளிக்கிற இடம், லேடிஸ்க்கு குளிக்கிற இடம் இருக்குது. நல்லா தான் இருக்குது உள்ளே. ஆனால் குளிர் தான் தாங்க முடியல. எனக்கு குளிரில் நான் எங்கே கால் வைக்கிறேன்னே எனக்கு தெரியல. வழுக்கி வர விழுந்தேன் நான். அப்பா அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போது வந்துட்டு அவ்வளோதான். பேசிக்காக இது வந்தீங்கன்னா குருத்துவ அந்த சாமி பார்க்குறது, சாமி பார்க்குற விட காமாக இருக்குது. அப்புறம் எங்கள் அன்னதானம் மாதிரி போடுறாங்க, அது சாப்பிட்லாம். அண்ட் பேசிக்காக அவ்வளோதான் இருக்குது. மார்க்கெட் இருக்குது அது பின்னாடி, அவ்வளோதான். இங்கே வந்தீங்கன்னா அது மட்டும் தான் பண்ண முடியும். பின்னாடி மார்க்கெட் இருக்குது, இது இருக்குது. ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த வியூ பார்க்கணுன்னா கண்டிப்பாக வரலாம். இங்கே பார்க்குறது வந்து வர்றது ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருக்குது. அது என்ன ரிவர்னு தெரில, ஆனால் வந்து அழகாக இருக்குது பார்க்க. 10 on 10. பேக்கரி பார்த்தோம், ஸோ ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு சினமன் ரோல், இது 60 rupeesக்கு வாங்கினோம் இங்கே ஒரு ஜெர்மன் பேக்கரியில். இந்த ரோடு ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த கசோல் மார்க்கெட் தான். இது பார்த்திங்கன்னா அந்த பார்க்குன்னு சொன்னாங்க, பட் வந்து பார்க் போகிற அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால நாங்கள் பார்க் போகல, சும்மா அப்படியே இந்த ரோட்ஸ் எல்லாம் வாக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே எதிர்க்கவே இது சாப்பிட வந்தோம். நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த பக்கம் காட்டுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வந்து அந்த பைக் ரெண்டல் எல்லாமே இங்கே இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல,
பைக் ரெண்ட் பண்ணிவிட்டு அப்படி போகலாம். அது நல்லாயிருக்கும் இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு லோக்கலாக. இது வந்து நல்லா தான் இருக்குது, ஓகே தான். 60 rupeesக்கு நல்ல ஒரு சின்னமன் ரோல் தான். இதில் வந்து தேங்காய் அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டிருக்காங்க, நல்லா தான் இருக்குது. இந்த ரோட்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா வண்டி நிறையா இந்த ரோட்டில் தான் போயிட்டு வருது. நம்ம அப்படியே போயிட்டு என்ன நல்லா இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம். முன்னாடி சொல்லியிருப்பேன், கசோலில் வந்து எதுவுமே வாங்காதீங்க, ஏன்னா இங்கே வந்துட்டு ரேட் எல்லாமே கூட இருக்கும். அதான் எங்கள் டிரைவர் சொன்னார், வாங்குறீங்கன்னா எல்லாமே மணாலியில் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரோட்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் வருங்க, நிறைய வண்டி வருது, நிறைய அந்த லோடு ஏற்றிட்டு போகிற வண்டி நிறைய வருது. இந்த ஊரில் கெஃபேஸ் அதிகமாக இருக்குது. இந்த ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கடை இருக்குது, ஹோட்டல்ஸ், ரோடு ஃபுல்லாக ஹோட்டல்ஸ். நிறைய இந்த மாதிரி விண்டேஜ் ஸ்டோர்லாம் இருக்குது. இந்த பாருங்க, இந்த கிளாஸ் வேர் அந்த மாதிரி ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது. பேக்ஸு, இந்த ஹிப்பியாக அந்த இதெல்லாம் நிறைய போடுறாங்க இங்கே. இது அந்த ஹிப்பி அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு தான் இருக்குது இங்கெல்லாம். பேக்ஸு, மஃபின்ஸு, மிட்டன்ஸு, இதுதான் கிச்சக்கமாக இருக்குது. நான் கண்டுபிடிச்சிருக்கேன், இங்கே இஸ்ரேலி கிச்சன் நிறையா இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, உடனே அங்கேயும் ஒரு இஸ்ரேல் ஃபுட்டு இருக்குது. மாமா கெஃபேன்னு இருக்குல்ல, அது இஸ்ரேல் ஃபுட் தான். இட்டாலியன் இருக்குது. இங்கே நிறைய இந்த மாதிரி வெஸ்டர்ன் ஃபுட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இஸ்ரேல் ஃபுட்ஸுமே இருக்குது, எப்படின்னு தெரில இங்கே. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஜெர்மன் அந்த டைப் ஃபுட்ஸ் எல்லாமே நிறையா கிடைக்குமா இங்கே. இந்த கசோல் மார்க்கெட் ரோடு மேலேயே, அந்த ரோடு இப்போ எப்படி இருக்குன்னா, ரோட்லேருந்து இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிவர் போகுது. சூப்பராக இருக்குது பார்க்கவே. 2 சைட்லேயுமே போகுது, அந்த சைட்லேயுமே போகுது, இந்த சைட்லேயுமே போகுது. இங்கே வந்து மவுண்டெயின்ஸ் இப்படி நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வெயில் அடிக்குது, ஆனால் அந்த வெயில் வந்துட்டு அடிக்கிற மாதிரியே இல்லை, அந்த வெறும் அந்த லைட்டு மட்டும்தான் வருது. இப்போது சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ், நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக குழு போகிறோம். இப்போது மணிக்கரனில் அவ்வளோதான், வெறும் ஃபுல்லாக ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் மட்டும்தான். அதை ஒன்று பார்த்துட்டோம்ல, அதை குழு போகிறோம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு. போகிற வழியில் இப்படி நிப்பாட்டினார். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்வதி ரிவர். ஃப்ரூட்ஸ் வாங்க வந்தோம். ஆக்சுவலி இங்கே ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் நிறைய அப்படியே லைனாக கடையாக இருக்குது. நம்ம அங்கே மரத்தில் பார்த்தோம்னா அது இதுதான். இது ஆக்சுவலாக பர்சிமன்ஸ் சம்திங் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, அந்த ஃப்ரூட் தான். ஆப்பிள் மாதிரி தான் இருக்குது. இந்த ஃப்ரூட் ட்ரை பண்ணி பாருங்கள், பிகாஸ் இது நம்ம ஊரில் அவ்வளோ கிடைக்காது. இது நம்ம ஊரில் வந்து இம்போர்ட்டட் ஸ்டஃப் மாதிரி, செப்டோ, இன்ஸ்டாமார்ட் அதில் தான் விற்பாங்க. இந்த மாதிரி வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், இங்கெல்லாம் நிறையா கிடைக்குது. அண்ட் வந்து ரேட்டு பேரம் பேசி வாங்குங்க. ஆப்பிளுக்கு மட்டுமே 1 கிலோ கூட இல்லை, 1 கிலோட கம்மி தான், அதுக்கே 150 ரூபா கேட்டான். பேசி அந்த மாதிரி கொடுங்க. ரிவர் ராஃப்டிங் போகிறதுமே அதுக்கு வந்து நாங்கள் வந்து இதுதான் ட்ரெஸ் வாங்கணும். ஃபுல்லாக நனைஞ்சிரும்னு சொல்லிட்டு அந்த ரெயின் கோட் மாதிரி கொடுக்குறாங்க. அவங்களே ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்களே ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க நம்மளை. நம்ம வந்து இந்த மாதிரி இது போட்டுக்கணும். ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து ரொம்பவே ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. நாங்கள் வந்துட்டு கேட்டதுக்கு 3200 2 பேருக்கு. ஒரு இது ஆக்சுவலாக அங்கே குரூப்பாக போகலான்னு தான் கேட்டோம், பட் குரூப்பாக யாரும் இப்போ அவைலபிளாக இல்லை, தனியாக தான் நீங்கள் போய் ஆகணும். ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கே வந்துட்டு இது வந்து 3500 800 சொன்னாங்க. நாங்கள் அப்படியே பேசி கம்மி பண்ணி 3200க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் கஷ்டம்தான், எங்களை மாதிரி கஷ்டத்தான் படணும். இங்கே இதிலே வந்துட்டு பேராக்ளைடிங் காம்போ ஒன்று சொன்னாங்க, 3800 அதுவும் சொன்னாங்க. பட் வந்துட்டு அது ரொம்ப அதிகம், 3800. அதுக்காக நாங்கள் சொலாங் வேலியில் பண்ணிக்கலாம், அங்கேயும் பேராக்ளைடிங் இருக்குது, அங்கேயும் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்து இங்கே வேண்டான்னு சொல்லிட்டோம். அவர் வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காரு, இந்த மாதிரி இதுதான் இருக்கிறது ஹைட்டு இந்த மாதிரி அதெல்லாம். ஆனால் நாங்கள் வந்துட்டு அசரமாக இல்லை.
ரிவரில் தான் நாங்கள் ரிவர் ராஃப்டிங் பண்ண போகிறோம் ஃபுல்லாக. ஆக்சுவலாக நான் எவ்வளோ கவர் பண்ண முடியும் தெரியும். அவங்க வந்து நீங்கள் ஃபோனை வெளியே எடுக்காதீங்க, ஏன்னா விழுறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவு கவர் பண்ணுறேன். வேறு யாராவது ரிவர் ராஃப்டிங் போகிறது இருந்தால் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். இப்போ இதில் தான் நாங்கள் ரிவர் ராஃப்டிங் போனோம். ஃபுல்லாக நினைஞ்சிட்டு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக நான் எனக்கு கிடச்சிருந்தா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஃபுல்லாக செமையாக நனைஞ்சிட்டோம். செமையாக இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து ஆக்சுவலாக ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, ரிவருக்குள்ளே வந்து நம்ம ஜம்ப் பண்ணலாம், அப்புறம் அவங்க நம்மளை புல் பண்ணிவிடுவாங்க. பட் எனக்கு வந்து கொஞ்சம் இங்கே வர்றதுக்கு முன்னாத நாள் வரைக்கும் எனக்கு வைரல் ஃபீவர் இருந்துச்சு. சரி, அதனால் வந்துட்டு ரிஸ்க் எடுக்க வேணான்னு குதிக்கலை. பட் டோட்லி வர்த் இட். ஸோ இந்த ரிவர் பார்க்குறது வந்துட்டு மணாலிலேருந்து ஏதோ ஒரு ரிவர் வருது, அதுவும் கசோல்லேருந்து வர பார்வதி ரிவரும் கலந்து சங்கமம் ஆகிற இடம் மாதிரி. கூட்டிகிட்டு போனவர் பையா ஹாய் போலோ. இவர் தான் எங்களை கூட்டிகிட்டு போனார். நல்லா சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ்டு செமையாக கூட்டிகிட்டு போனார். ஆக்சுவலாக குழுலேயே வந்துட்டு இந்த கோவிலும் இருக்குது, வைஷ்ணவி தேவி அம்மன் டெம்பிளில். போகணுன்னா போகலாம். இதுக்கு உள்ளே வந்ததும் படை போகுது கோவில். இது நம்ம ஊர் கோவில் மாதிரி இருக்குது பாரு. ரிவருக்கு அந்த பக்கமே அந்த கோவில் இருக்குது. அந்த கோவில் ஆக்சுவலாக வந்து நல்லா இருக்குது. உள்ளே எல்லாருமே நல்லா தான் இது பண்ணுறாங்க. இந்த சைடு பாருங்கள், ரிவருக்கு அந்த சைடு வந்து ரேசிங் பண்ணிகிட்ருக்காங்க. வரீங்கன்னா ஐ மீன் இந்த குழுவுக்கு வரும்போது வந்துட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வரீங்கன்னா இந்த மகா பிரித்தி வைஷ்ணவி தேவி டெம்பிள், மினி வைஷ்ணவி தேவி டெம்பிள் கூட்டிகிட்டு வாங்க. வெளியேருந்து பார்க்கும்போது ஒரு ஏதோ காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்குது. ஆனால் உள்ள நிறைய அப்படியே எல்லா அம்மனும் இருக்காங்க. பார்வதி அம்மனோட எல்லாரோட அவதாரம் எல்லாமே இருக்காங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே நாங்கள் ஒரு மோமோ கடையை பார்த்து உட்காந்துட்டோம். எதிர்க்க நான் வியூவை மட்டும் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த வியூ இப்படி உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட்லாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரேசிங் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே இங்கே ரிவர் ராஃப்டிங் போயிட்டு இருக்காங்க. அண்ட் மோமோஸ் வந்துச்சுன்னா பக்கா சூப்பர் வியூ. மோமோஸ் வந்து எடுத்து இந்த வியூவோட சாப்பிட போகிறோம். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. நம்ம குழு அண்ட் வந்துட்டு கசோல் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம மணாலி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோ தான் வரும். நம்ம மணாலியில் இப்போ இருக்கோம். ஸோ மறக்காமல் பாருங்கள் ஃபுல் வீடியோவை. பார்த்துட்டு பிடிச்சதெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பெருசாக இருக்கும். ஐ ஹோப் யூ லைக் இட். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவும் பெருசாக தான் இருக்கும். ப்ளீஸ் மேக் ஷூர் டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் press the bell icon next to it. I'll see you in the next video. Bye.